ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாகவே இன்றைக்கி எழுதின எக்ஸாம் வந்து சூப்பராக எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பைத்தானுக்காக நீங்கள் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னு பார்த்தா பாருங்கள். எப்போயுமே நம்ம எக்ஸாம் முன்னாடி நம்ம ஃபைனல் ரிவிஷன் வந்து நம்ம என்னன்னு பார்த்தா உங்களுக்காக கொடுக்குறோம். சரியா, ஃபைனல் மினிட் ரிவிஷன் வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்குறோம். அதனால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. 16 மார்க்குக்கு. சரியா, யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காம்ப்ளிகேஷன், அதாவது ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம், எக்ஸ்பிளைன் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் டவர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். சரியா, இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பைத்தான் டேட்டா டைப்ஸ். சரியா, இது வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. எக்ஸ்பிளைன் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். சரியா, அதுக்கப்புறம் ஸ்டடீஸ், அதாவது சாம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் பைத்தான் லேப் ப்ரோக்ராம். சரியா, இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய நீங்கள் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா லேப் ப்ரோக்ராம் வந்து நிறையா இருக்குது. சரியா, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 3ல் வந்து அதாவது எக்ஸ்பிளைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், சரியா, செயின்ட், இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒயில் லூப்பு, ஃபார் லூப், இதில் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். சரியா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ், லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் லிஸ்ட் ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிள். சரியா, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் டியூபிள் பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. டியூபிள் ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் டிக்ஷனரி ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிள். சரியா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் மாடல்ஸ் அண்ட் பேக்கேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஃபைல் ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் எரர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளேஷன் ஹேண்ட்லிங் வித் எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் மாடல்ஸ் அண்ட் பேக்கேஜ், எக்ஸ்பிளைன் கமாண்ட் அண்ட் லைன் ஆர்குமெண்ட். சரியா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சப்போஸ் இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.